குரூப் ஃபோட்டோவில் கூப்பிட மறந்துட்டேன் சார். ரொம்ப வருஷம் இருக்கும், அது ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் இல்லை. ஆனால் அது அப்பப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு நீங்கள் அந்த குரூப் ஃபோட்டோவில் என்ன கூப்பிடாம தானே போனேன். ரஃப்லி இது கோவிடுக்கு முன்னாடி தெரியும், ஆனால் இப்போ வரைக்கும் கூட அந்த டாபிக் வரும். உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குது? அந்த இடத்துல நான் மட்டும்தான் சார் இல்லை, அது அவனோட கசினோட வெட்டிங். ஃபுல்லா எண்ட் டு எண்ட் எல்லாத்தையும் வந்து செஞ்சேன், நாத்தனாதன்ட்டு எல்லாத்தையுமே செஞ்சேன். அப்ப நீ என்ன ஃபேமிலியா பார்க்கல? அதானே நியாயமே இல்லை இது. அட வாயை மூடிக்கிட்டு பேசாம வாயா. என் பக்கத்துல தான் அவங்க அம்மா உட்காந்துருந்தாங்க, அங்க வந்து கூப்பிட தெரிஞ்சிச்சுல. இப்போ ஏதோ ஒன்று அவசரமாக நீங்கள் அங்கிட்ட சுற்றிட்டு இருக்கப்ப ஏப்பா வாப்பா அப்படின்னு உங்களை கூப்பிட்டாங்க, டக்குன்னு நீங்கள் போய் நின்றுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் கூப்பிட்டே இருக்கீங்க. மறந்துட்டேன் உண்மையிலே. அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னதுக்கப்புறம் தான் தோணிச்சு, அம்மா இல்லை. என்னாலே ரொம்ப சங்கடம். என்னால முடியலடா. ரோல் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றேன். எங்க வீட்டு சைடு ஃபங்க்ஷன், அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான். நான் வந்துட்டு எங்க அப்பா அம்மாவை மட்டும் கூட்டு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ரோல் ரிவர்ஸ் பண்ணதுனால அதை நான் கேட்குறேன். ஏதோ நீங்களாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறீங்க உங்கள் அண்ணன் கல்யாணத்தில், இவர் அங்கிட்ட ஏதோ அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காரு, நீங்கள் கவனிக்கல, அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டோம். என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. இவரை கூப்பிடாம மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இவர் என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டேன், திருப்பி எனக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படி. அவளை தானே சொல்லியிருக்க போறாரு. இப்போ அவர் இஷ்யூவே ஆக்க யோசிக்கவே இல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளோ இஷ்யூ ஆக்கி வருஷம் வருஷம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்படி கேள்றாயா சல்லா குட்டி. அப்படி இல்லை சார், இது வந்துட்டு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நீ என் ஃபேமிலி இல்லை அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஏய் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ட்டு உரிமை எடுத்துகிட்டு போவேன். நீங்கள் உங்களை ஃபோட்டோக்கு கூப்பிடலன்னு சண்டையை போடுறதுக்கு முன்னால் ஃபேமிலியான்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? மரியாதை தெரியாதா? பெரியவங்களாம் மேடையில் இருக்காங்க, நீ மட்டும் கீழே உட்காந்துருக்கேன்னு அவர் சண்டையை போட்டுருந்தாப்புல. அப்படிலாம் பேச வராது சார். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதெல்லாம் முடியாது. ஒரு ஆசையில சொல்றது கேட்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு, சொல்ல நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா